ஐயோ பூச்சி, உன் பேச்ச கேட்டு ஆத்தாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன். ஏதாவது எசகு புசக ஆச்சு? கவலையே படாத முத்துக்கால, சேலைக்கு மயங்காத பொங்கலையே கிடையாது. அதுவும் ஆத்தா இந்த சிலையை பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா இல்லையா பாருங்க. எவா நீ சொல்லும் போதே பதியுதுவா. இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி. அத்தா தக்காளி போட்டியா? ஒரு வண்டி தக்காளிய பரமசிவா வண்டியில போட்டாச்சு. அவன் வண்டியிலயா போட்ட? நீ சொன்ன மாதிரி இல்லையே, நல்ல மனுஷனா இருக்காரு. அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான், காசு வாங்கினியா? குடு. அட அதுக்கே இப்படி அலையற, மண்ணை தொங்கிட்டு வரணும்ல. என்ன தூக்கிட்டு ஓடிட்டா போறேன். என்னடா குடுறான்னா? என்னடா 100 ரூபாய் குறையுது? அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 100 ரூபாய் குறையுதுங்க, இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது 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 ஒண்ணு இல்ல, நீ ஏன் பதற? அந்த 100 ரூபாய்ல உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா? இல்ல. எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு? ஆத்தா உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை, அதுவும் கிழிஞ்ச சேலை. அதை நீ தச்சு தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல, என் மனசு கேட்கல. நான் தச்சு கட்டுறேன், தைக்காம கட்டுறேன், அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எடுத்துட்டு வந்தா நான் சீலை 100 ரூபாய். அதான் புது சேலை, அதை தூக்கி போட்டியே. வேலையை பார்த்தமா கஞ்சிய குடிச்சுமான்னு இல்லாம இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வரணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல மறுபடியும் மார்க்கெட் போக வேண்டியது. குழம்பு கூட மோசமா இருக்கு. கடலை இன்னும் கடலை, இது கரிச காட்டு கடலை. கக்கா மக வெடல, நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும் அவளை இன்னும். கோழி குழம்பு இல்லையா நாய் போச்சு போல் இருக்கு, கொல்ல போற அன்னைக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்னேன்? வாங்காத வாங்காத நான் தானப்பா சொன்னேன், நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா? ஆத்தாக்கு சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா? சும்மாப்பா, இந்த கஞ்ச கலவி இடக்கு முடக்கலாம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடி சொன்னல, கேட்டியாப்பா? இப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம்? என்னது? என்ன? சரி இருப்பா, நடந்து போச்சு என்னன்றா? இத காசாக்குனதான் சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்கினாங்க இத. ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொன்ன உள்ள கோமணத்தை உருவி எரிச்சிருவேன். கோமணம் எல்லாம் சும்மாப்பா, இப்ப காசாக்குன அவ்வளவுதானே? ஆமா. வா, ஏன் பொறுப்பு? 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா, 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி வைக்கிறியா? இதெல்லாம் தக்காளியா? டேய் குருட்டு நாயா, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பரண்ட கழுத மாதிரி வந்து நிக்கிறான்? சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க, பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்த யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி 1, அப்படி ஓரமா உட்கார்ந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. வடங்க சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே, மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? வயிற்றுச்சல் கிளப்பாது. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கே இருங்க, உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படா? பாருங்களேன், இத பிடிங்க. உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க, புடிய அங்க வேடா. தூங்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஏய் பிரிச்சாலி, எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூடையும் காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு. ஏய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டவனாமா? காட்டு. இப்படித்தான் தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. ஓஹோ, பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வேண்டாம், லேட் ஆகும். தண்ணி யாத்திரையா போ. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அப்படியே போ, சீக்கிரமா போனா முருகனை பாத்திரலாம். பட்டைக்காரர போய் கொண்டு வந்து கண்டிக்கிறேன். என்னாடி பொம்பல எக்கச்சக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு தந்துல. அது பக்கம் போனியா மீன் 2 காணல, தொப்பு பக்கம் போனியா தேங்காய் 2 காணல.
என்னாடி பொம்பல எக்க தக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறையே மாந்தோப்பு சந்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறையே மாந்தோப்பு சந்துல. யோ, நிலந்தா ராக்காய் கேள்விக்கு சொந்தம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. ரோடு கூட உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பாயிடுச்சா? எப்படியா போறது? வேணும்னா இடுப்புல தூக்கிட்டு போய் இறக்கி விடுவா. உனக்கு என்ன திமிரா? ஏய், யாருக்கு திமிருன்ற? இந்த 2 சக்கரம் இருக்கிறதுனால தானே ஊர்ல ஒரு தெரு இல்லாம சுத்துற. கொழுப்பு அடக்கிறேன் பாரு. நகட்டிட்டாளுங்களே. மாடு மேய்ச்சது மறந்துடாத. நாங்க எதையும் மறக்கல. இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருன்னு சரியாத்தான் இருக்கு. என்னடி இடுப்பு கீழே மச்சம் நிச்சங்கிறது என்ன விஷயம்? அரை லூசு. வாங்கடி போலாம். அதோட மூச்சியும் முதிர கட்டி போற. உங்களோட விட எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. சைக்கிள் தூக்கிட்டு ஓடு. உனக்கு வைக்கிற வேட்டு. வாடி என் சக்காலத்து. என்னடி காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஆத்தா, இங்க ஓ பாதம் தேயுது. அங்க நீ பாடுபட்டதெல்லாம் பாழா போயிட்டு இருக்க. என்னடி சொல்ற? நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய அந்த முத்துக்கால. அவன் கடையாணி கண்டது கூட தெரியாம வண்டிய ஓடிக்கிட்டே போறான். கூப்பிட்டு சொன்னா ஏன் சொத்தா போகுது, கிழவி சொத்து தானே, போனா போட்டுன்னு சொல்றான். அதோட விட்டானா, நான் பாடுபடலனா கிழவி கஞ்சிக்கு சிங்கி அடிப்பான்னு சொல்லிட்டு போறான். சொன்னா நம்ப மாட்டேன். இங்க பாரு. பாவி பையன் அப்படியா சொன்னா? இன்னும் என்னமோ சொன்னானே. சொல்லி இருப்பான். எடுத்துட்டு வந்த சீலையை கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்தா தாண்டா கஞ்சி ஊத்துவேன்னு சொன்னேன்ல, அந்த கோபத்துல சொல்லி இருக்கான். வரட்டும். இதையும் சொன்னானே. ஆசை ஆசையா புடவை வாங்கிட்டு வந்தா வேண்டாம்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டான் அந்த கிழக்கு சிரிக்கி. அது கேட்ட சிரிக்கி நான் சொல்ல, அதான் அந்த முத்துக்காலா அவன் தான் சொன்னான். பூச்சி உண்மையை சொல்லு. சொல்லு. வண்டிக்கு மை போட்டியா, கடையாணிய மாட்டியா இல்லையா? நான் போடாம வேகமா போடுவேன். கேள்வி கேட்கிறேன். மாட்டினா எப்படிடா சக்கரம் இப்ப நான் ஆட்டாக்கு என்ன பதில் சொல்றது? பூச்சி வேலையை அடிச்சு உன் மண்டைய பொழந்துடுறேன் பாரு. என்ன யார் தெரியுமா? யாரு? காலைக்கு தெருப்பா. அந்த செருப்பாலே அடிச்சு பிச்சு விடுவேன். சக்கரத்து தூக்குடா. ஐயோ, காய்கறி எல்லாம் போச்சு. சக்கரத்தை தூக்கத்துல தத்துவ பண்ண பாடி முக்கியம் பாடுற வாய் ஐயோ ஐயோ. ஏடா, கடையாணி கலண்டது கூட தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு போனா வண்டி கூட செய்யாம என்ன செய்ய? ஆமா, கிளவி சொத்துட்டானே, பாழா போனா போகட்டும்னு சொன்னியாமே. நீ இல்லைன்னா நான் கஞ்சிக்கே சிங்கி அடிப்பேன் சொன்னியாமே. நீ வங்கி அடிப்பேன்னு, நீ சோத்துக்கு சிங்கி அடிப்பேன்னு நான் சொன்னேன். யார் சொன்னது? பூஞ்சால தாண்டா வந்து சொல்லிட்டு இந்த கடையானையும் கொடுத்துட்டு போனா. ஓஹோ, அந்த மங்கி பண்ண வேலையா அது? புத்துக்கால பூஞ்சோல வண்ட வம்புறது இல்லாம வகையா உன்னை மாட்டிட்டு போயிட்டு பாத்தியா? ஏதா அந்த பொண்ணுதான் அப்படி சொல்லிச்சுட்டு நீ வந்து என்ன கேக்குறிய? நான் உன்னை பத்தி அப்படி எல்லாம் பேசுவேனா? கொஞ்சம் பண்ண யோசிச்சு பாத்தியா? எவனாவது கடையானைய கழட்டி போட்டு வண்டியை ஓட்டி கவுந்தடிச்சு விழுவானா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, கடையானை கழட்டி போட்டு விழுவானா? அவளுக்கு பூந்தோலன்னு பேர் வச்சதுக்கு பூரான வச்சுக்கிறான்ப்பா. இங்க வர்றா, உனக்கு கூட அழகாரமா போச்சா? என்ன பார்த்தா சிரிக்கு மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா? அவ தலை பேன் எடுத்து எந்த தலையிலே விட்டுட்டு போயிட்டாளே. இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீதான் வாங்கி தரணும். ஒத்தையடி பாடையிலே அத்த பவ பாடையிலே மாமா வருவேனே நானா வருவேனே. கால வருதுடி. அது தலையில இருக்கிற வாழைத்தாறு, அச்சு வெல்லம், கரும்பு எல்லாத்தையும் ருசி பாத்துருவோடி. ஆமாண்டி, இன்னைக்கு நல்ல வேட்டைதான். கனகா, கோயிலுக்கு அப்படி வர பாவம். அவர் என்ன சேர்ந்து வத்தமா இருக்கு. ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? சொத்து பத்தோட சுகமாத்தா இருக்காரு. இருந்து என்ன முடியா? வாங்க கூடாது வாங்கிட்டாரே பிளேக்கு. அப்படி ஒரு சொத்து வாங்கின விஷயத்த பால் மனுஷன் சொல்லவே இல்லையே. வரட்டும், அதுல பாதி எழுதி வாங்காம சும்மா விட மாட்டேனே. இங்க வருமா, அது சொத்து இல்லம்மா, கொடிய வியாதி. பிளேக்கு வந்தவங்க மூச்சு போட்டாலே ஆளே குளோஸ் தான். ஐயோ,
என்னது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? மாமா, மயிலக்கால மாதிரி இருந்த உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சே. அதுக்குதான் உடம்ப தேர்த்ததுக்கு பாத்தியா பச்சை காய்கறி ஐட்டமா போட்டு தாக்கிட்டு இருக்கிறேன். இத சாப்பிட்டா அந்த பிளேக் போயிடுமா? என்னது பிளேக்கா? உயிரை கொள்ற அந்த வியாதி உங்களுக்கு இருக்காமே. எவன் சொன்னது? இங்கதான் வாங்க, இவர்தான். யார் நீங்க? ஹெல்த் ஆபீசர். அதாவது சுகாதார அதிகாரி. உங்களுக்கு பிளேக் இருக்குதா? இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அத குட்டி வந்துட்டாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட்டதுனால சீக்கிரமா குணப்படுத்திடலாம். சார் பிளேக் எல்லாம் எனக்கு கிடையாது, இது யாரோ கிளப்பி விட்ட பொருள். பட்டேகர ஆபீசர் கூப்பிட்டா நோயாளி ஒத்துழைக்கணும். கரெக்ட். பொதுவா பிளேக்கோ எய்ட்ஸோ இருந்தா உடனடியா சுகாதார நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும், இல்லன்னா சட்டப்படி குற்றம். ஏய், நீ எதுக்கு வாயை கட்டுற? ஒரு பாதுகாப்பு தான். வாங்க சார். வரலன்னா எப்படிங்க? வாயா அண்ணா. பட்டேக்காரன் எனக்கு என்னையா அங்க வந்து பேசிட்டியா? வாயா. அம்மா, தப்பிச்சிருவாரு, விட்டுறாதீங்க. ஏங்கய்யா, முடியாது, நடக்காது. ஏறியா வண்டியில. ஐயோ, எனக்கு ஏன் வண்டியா? அவரை விட்டுடுங்க. என்னை விட்டு போறீங்க. இதயம் போகுதே, என்னையே பிரிந்தே. காதலில் காத்து பாடுகின்ற பாட்டு கேட்காதோ. இதயம் போகுதே. ஐயோ, டேய் நில்றா, உன்னை தாண்டா நான் தேடிட்டு இருக்கேன். நில்றா, படுவா நில்றா. டேய் டேய் நில்லு, நில்றா, நில்றா, நில்றா. அங்க பெருச்சாடி உன்னை. என்னடா அது? ஏய், குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்ன, இப்ப கள்ளச்சாரா எங்கயாச்சும் விக்க ஆரம்பிச்சிட்டியா? உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தானே திருந்துவீங்க. ஐயா, இது இளநீங்க. இது இளநியா? போய் அடிக்காதீங்க, சத்தியமா இது இளநீங்க. வேணா குடிச்சு பாருங்க. இளநீ தானா? சரி, கொண்டா. குடிங்க. ஏண்டா, சாராயத்தை இளநின்னு சொன்னதும் இல்லாம என்ன வேற குடிக்க வச்சியாடா? அவளையும் குடிச்ச பிறகு சொல்றீங்க. எதையுமே அரையும் குறையுமே வைக்க கூடாது என் கணக்கு சொல்லிருக்கா. என்ன குடிக்க வச்சியாடா? ஓடியாங்க, சாராயம் காப்பாத்துங்க. பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாரு. பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாரு. ஐயோ, ஓடியாங்க. என்ன பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாங்க. யோ, என்ன நீங்க தண்ணி போட்டீங்களா? நம்பவே முடியலையே. யோ, நான் குடிக்கலையா, சொல்றேன். டேய், கூட்டமா இருக்காங்க. போயா. வாங்க வாங்க. வாங்கய்யா. என்னையா கூட்டுறீங்க? ஐயா, பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்காருங்க. சத்தியமா நான் தண்ணி போட்டு அடிக்கலீங்க. நீங்க ஊத சொல்லுங்க. டேய், துருத்தி வாயா, ஊதியா விடுற. யோ, ஊதியா பாக்கலாம். பி 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 யோ, பி பி. நிறுத்தியா? பெரிய தில்லானா வாங்க நம்ம சிவாஜி கணேசன் நினைப்பா? வாய ஊதியானா நானும் சொல்லுவான் ஊதுறேன். பூ. யோ, நாத்தா. என்னையா உங்க வாய் நாறுதுங்க. நிறைய ஸ்டேஷனுக்கு. போலீஸ்காரர் சார், படகலச்சாம் பரம்பரை பட்டைக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா, அது நான் தாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க பார்த்து மன்னிச்சு விடலாமுங்க, மன்னிக்காமலும் விடலாங்க. தண்டிச்சு ஆகணும். போனா யோ, அங்க என்னையா முறைக்கிற? ஏரியா சைக்கிள்ல முன்னாடிங்களா பின்னாடிங்களா? உங்க சௌரியம் எப்படியோ அப்படி செய்யுங்க. அப்படியே செய்யறேங்க. ஆமாங்க. வாங்க. பட்டேகரனா வா, உன்னை பட்டேகரன். போயா. யோ, யோ. இருந்து குடிப்பா. ஆக்காட்டு. ஆ ஆ ச்சே, என்ன நீ உள்ளயா? இப்படி அடம் டேய், இது புடுறா. பிடிக்கிறீங்க பாரு. மூதே ஏம்மா, மூதே. ஏம்மா புள்ளை போட்டு அடிக்கிற? மருந்து குடிதா குடிக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் மருந்து எப்படி குடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். குடு. ராஜா, இங்க பாரு, வர்றா, நான் எப்படி குடிக்கிறேன்னு. நீயும் அப்படியே குடிக்கணும். இந்தா குடி 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 குடி. இப்ப எப்படி குடிச்சான்? குடி. பாத்தியா? என்ன, ஒரு தாயால செய்ய முடியாது, நீங்க செஞ்சு விட்டீங்களா? எப்படி? அதான்டா, எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்குன்னு முறை இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறிடணும். ஓஹோ. சும்மா இரு. ஒடிச்சு நின்னு. பட்டேகர் என்ன காப்பாத்துங்க. ஏமா, ஒரு ஆம்பளை போட்டு இத்தனை பொம்பளை அடிக்கலாமா? இந்த பாவி பைய செஞ்ச காரியத்துக்கு 60 மணில காய் நறுக்கிற மாதிரி நறுக்கணும். என்னது, 60 மணில நறுக்கணுமா? ஆமா. அப்படி என்னடா செஞ்ச? இந்த பாவி பைய செஞ்ச காரியத்துக்கு 60 மணில காய் நறுக்கிற மாதிரி நறுக்கணும். 60 மணில நறுக்கணுமா? 60 மணில
பட்டைக்கார இந்த அம்மா குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏமா குழந்தைய போட்டு அடிக்கிறேன்னு கேட்டேன். குழந்தை பால் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்டா உனக்கு அறிவு இருக்காடா? நீ தானே சொன்னீங்க குழந்தை விஷயத்துல குழந்தையா மாறினோம்னு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது.